இந்த ஆன்லைன் மூலமாக, டிவி மூலமாக, யூடியூப் மூலமாக பார்க்கிற அநேக தேவ பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் என்னுடைய ஸ்தோத்திரத்தையும் என்னுடைய வாழ்த்துதை தெரிவிக்கிறேன். மேலே அமர்ந்து கொண்டிருக்கிறவர்களையும், படிக்கட்டில் அமர்ந்து கொண்டிருக்கிறவர்களையும், கீழே அந்த ரூம்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்களும், கீழேயும் அமர்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. சீக்கிரத்தில் ஒரு நாள் வரும், நம்ம எல்லாரும் ஒரே முகமாய் ஒரே பெரிய இடத்துக்கு உட்கார்ந்து கொண்டு எல்லாரையும் பார்க்கிற போல இருக்கும். டிவியில பார்க்கலாம், ஸ்பீக்கர் பாக்ஸ்ல கேட்கலாம், வெளியே அமர்ந்து கொண்டிருக்கலாம், படிக்கட்டில் அமர்ந்து கொண்டிருக்கலாம், ரூம்ல அமர்ந்து கொண்டிருக்கலாம். எல்லா சூழ்நிலை கர்த்தர் அறிந்து ஒரே ஒரு இன்னே பெரிய இடத்துல எல்லாரும் ஒன்று சேர்த்து கூட்டுவார். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. திரும்ப ஒரு விசை யோவான் 1 அதிகாரம் 32 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். ஆவியானவர் புறாவை போல இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டே என்று யோவான் ஸ்நானன் இயேசுவானவரை குறித்து ஒரு சாட்சி அறிவிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மீது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல, புறா ரூபம் கொண்டு புறாவை போல வந்து தங்கியிருந்தார் என்று வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3 அதிகாரம் 22 வசனம். பரிசுத்த ஆவியானவர், லூக்கா 3 அதிகாரம் 22 வசனம். பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு, பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் அவர் மேல் இறங்கினார். புறாவை போல இறங்கினார். அங்க பார்க்கிறோம், புறாவை போல தங்கினார். இங்க பார்க்கிறோம், புறாவை போல இறங்கினார் பரிசுத்த ஆவியானவர். மத்தேயு சுவிசேஷம் 3 அதிகாரம் 16 வசனம். இயேசு ஞானஸ்தானம் பெற்று, மத்தேயு 3:16. இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி, தேவ ஆவி புறாவை போல இறங்கி, புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். வருகிறதை கண்டார். தங்கியிருந்தார் புறாவை போல. புறாவை போல இறங்கி வந்தார். இங்கே பார்க்கிற புறாவை போல இறங்கி தமிழில் இறங்கி வந்ததை அவர் கண்டார். புறாவை போல தங்கினார், புறாவை போல இறங்கினார், புறாவை போல வந்தார். யார் இவர்? பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல வந்து தங்கினார். இன்றைக்கும் நாம் இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்று இருக்கிறபடியினாலே இந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இன்றைக்கு ஏன் ஆண்டவர் இந்த புறா போல ரூபம் கொண்டு வந்தார் என்று சொல்லுவோமானால், எங்கே பாருங்கள், இந்த புறா ஜாதி மதம் எல்லாம் மசூதியில இருக்கும், கோயில்ல இருக்கும், சர்ச்சை இங்க பறந்து போய் அங்க இருக்கும், அங்க பறந்து போய் இங்க வரும். நானும் ஒரே மாதிரி அந்த புறா, அது சொல்வார்கள், புறாவுடைய சரீரத்திலே கசப்பு இருக்காராம். அந்த பிச்சி என்பது கசப்பு இருக்கவே இருக்கா. ஆகையினால்தான் ஆண்டவருடைய காரிய அபிஷேகம் புறாவை போல ரூபம் கண்டு வந்து தங்கியிருந்தார், இறங்கினார், வந்தார். நான் யோசித்து பார்த்தேன், வேதத்திலே இந்த புறாவை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது.
அந்த புறா நம்மீது தங்கியிருக்கிறதுனாலே புறா என்று சொல்லும் பொழுது அது நம்மை நாமே நமக்கு ஒரு ஊமைகளாக, இப்போ நீங்கள் என் கையின் ஆடுகள் ஆடுகள் சொன்னா அவருடைய பிள்ளைகள், நம்ம அவருடைய மேய்ச்சல். அது போல புறா என்று சொல்லும் பொழுது அது நம்மையே சுற்றி காண்பிக்கிறது. நான் வேதத்திலே நான் ஆராய்ந்து பார்த்தேன். வேதத்தை எடுத்து பார்க்கும் பொழுது புறாக்களை பற்றி எத்தனையோ காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகிலும் நம்ம வேதத்தை தியானிக்கிறது போல ஒரு 5 வசனத்தை நான் உங்களுக்கு எடுத்து சொல்லி அந்த புறாவுடைய சூழ்நிலையும் அந்த புறா தங்கினதினாலே பெற்ற நன்மையும் நான் சொல்லி நான் முடித்தேன். முதலாவது பாருங்கள், ஏசாயாவின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 8-9. மேகத்தை போலவும், ஏசாயா 60ஆம் அதிகாரம் 8-9. மேகத்தை போலவும், மேகத்தை போலவும், தங்கள் பலகணி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களைப் போலவும், தங்கள் பலகணிகளுக்கு தீவிரிக்கிற புறாக்களை போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார்? இவர்கள் மனிதர்கள் தான் கேட்கிறார் ஆண்டவர். புறாக்களை போல பறந்து வருகிற இவர்கள் யார்? தீவுகள் எனக்கு காத்திருக்கும். இந்த புறாக்கள் என்ன செய்யுமா? தீவுகளிலே எனக்காக, கர்த்தர் சொல்றார், எனக்காக காத்திருக்கும். அவர் உன்னை மகிமைப்படுத்தினார் என்று உன் பிள்ளைகளும் அவர்களோடு கூட அவர்கள் பொன்னையும் அவர்கள் வெள்ளியையும் உன் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கென்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கென்றும் தூரத்திலிருந்து கொண்டு வர தர்ஷீஷின் கப்பல்களும் ஏற்கனவே எனக்கு காத்திருக்கும். புறாக்களை போல பறந்து வருகிற இவர்கள் யார் என்றால் காத்திருக்கும் புறா. இவர் யாரா? கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள். ஆண்டவருக்கு ஒரு நன்மை செய்யலையே, இன்னும் எப்பதான் செய்வாரு? அவர் உனக்கு செய்ய மாட்டாரு. நீ அவனுக்கு போவாத சொன்னா நீ சொல்லணும், என் தேவன் எனக்காக செய்வார். நான் காத்து கொண்டிருக்கிறேன். இந்த 4 மாசத்தை முடிச்சிச்சு, 2022 ஆரம்பிச்சு நடக்கும் நினைச்சேன். ஒரு காரியம் நடக்கும். 21 எல்லாம் 19 கொரோனால போச்சு, 20 கொரோனா வைரஸ்ல போச்சு, 21 கொரோனால போச்சு. 22 ஆரம்பிச்சு 4 மாசம் முடிய போகிறது. இன்னும் எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கல, எனக்கு குழந்தை வாக்கியம் கிடைக்கல, ஒரு வெளி தூர பிரயாணம் போவதற்கும் அதுக்கும் ஒரு தடை, எல்லாமே எனக்கு தடையை தோல்வியா இருக்குது என்று நீ கலங்குற வேலையிலே கர்த்தருடைய வார்த்தை உன் மேல இருக்கிற அபிஷேகமாகிய அந்த புறாவை குறித்து சொல்லப்பட்டுகிறது. அந்த புறாக்களை போல இருக்கிற இவர்கள் எனக்காக காத்திருப்பார்கள். காத்திருக்கும் புறா. நீ கர்த்தருக்காக நீ காத்திரு. ஒரு வசனம் உண்டு, நான் பொறுமையோடு காத்திருந்தேன், கர்த்தர் என் பக்கமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். எங்க இருக்கு அந்த வசனம்? 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்கும் புறா. அவசரமா இல்ல, ஒரு கர்த்தர் செய்வார், எனக்கு செய்வார், அவர் நம்பி இருக்கிறேன், என்னை கைவிட மாட்டார், எனக்கு செய்ய யாருக்கு செய்ய போகிறார் என்று பொறுமையோடு காத்திருந்தேன். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து, எப்படியா? அவர் கிட்ட சாய்ந்து வந்து என் கூப்பிடுதலை கேட்டார். காத்திருந்து பலனெல்லாம் போயிடும், சத்தமெல்லாம் அடங்கிடும். செய்வாரு எப்ப செய்யப்படாரோ தெரியல. காத்து எப்ப செய்வாரோ? 4 மாசம் ஆயிடுச்சு, போ பார்த்து இன்னுமா அவரு செய்யப்படாரு.
அப்ப ஆண்டவரு உன் பக்கமா சாஞ்சி, என்னம்மா முழுமுழுக்கிற, என்னம்மா முழுமுழுக்கிற, நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி உன் பக்கமாய் சாய்ந்து உன் கூப்பிடும் சத்தத்தை கேட்பார். அதனாலே இந்த காத்திருக்கும் புறாவை குறித்து இன்னொரு வசனம் சொல்கிறது பாருங்கள். எரேமியா 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகாயத்திலுள்ள நாரை முதலாய், எரேமியா 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகாயத்திலுள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும். காட்டுப்புறாவும் காட்டுப்புறாவும் கொக்கும் கொக்கும் தகைவிலான் குருவியும் தகைவிலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். தங்களுடைய காலத்தை, இந்த காட்டுப்புறா கூட எனக்கு தேவன் செய்வாருக்கு ஒரு காலத்தை வச்சிருக்கிறார், எனக்கு குறிப்பிட்ட ஒரு காலம் இருக்கிறது என்று அவைகள் அறியும். என் ஜனங்களோ, ஆண்டவர் சொல்றாரு, இந்த புறாவை ஒப்பிட்டு சொல்றாரு, அவைகள் எனக்காக காலங்களுக்காக காத்திருக்கும், ஆனா என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள். அறியார். அவருக்கு புரிஞ்சு கொள்ளல, அவர் அறிந்து கொள்ளல. அவங்க சின்ன புத்திக்கு இந்த 4 மாசத்துக்கு என்ன செய்திட போறார், இந்த 4 மாசம் 5ஆம் மாசம் என்ன நடக்க போகுது? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறேன், 5ஆம் மாதம் நீ அடியெடுத்து வைக்கும் போது உன் காரியம் எல்லாம் கட்ட ஜெயமாய் மாற்றுவார். நீ எடுத்த காரியத்திலே நீ வெற்றி பெறுவாய். காத்திருக்கும் புறாவை வெட்கப்பட்டு போவதை விடவே மாட்டார். காத்திருந்து பலனடைந்து கைகை போல தேவ பிள்ளையே, இன்னும் ஒரு வசனத்தை பாருங்கள். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 11ஆம் வசனம், 12ஆம் வசனம். பின்பு பூமியின் மேல், ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 8, 11, 12. பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே, நோவாவுடைய பேழைக்குள்ளே எத்தனையோ விதவிதமான பறவைகள் இருந்தது, அழகான பறவைகள், விதவிதமான ஞானமுள்ள பறவைகள், எத்தனையோ பறவைகள் இருந்தது. ஆனா நோவாவோ ஒரு புறாவை எடுத்து வெளியே விட்டார். 11, 12. அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. வெளியே அனுப்பின புறா வந்து சாயங்காலத்தில் எப்படி வந்து சேர்ந்தா, வெளியே வந்து வெளியே வந்து சேர்ந்தது. அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மர இலை, அது வாயில் என்ன இலை இருக்குதா? ஒலிவ மர இலை கொத்தி கொண்டு வந்தது. அதன் வாயில் இருந்தது. அதன் வாயில் ஒரு புறாவை உலகத்தை அழிச்சு, நோவா காலத்திலே மழையினால் அழிஞ்சு போய்விட்டது. மழை நிகழ்ச்சி தண்ணியெல்லாம் வத்திச்சான் பார்த்த புறாவை அனுப்புறார். போனது வந்தது. இப்ப வரும்போது அது வாயில் என்ன இருக்குது? ஒலிவ மர இலையை கொண்டு. இந்த ஒலிவ மர இலை என்கிறது அபிஷேகம். ஒலிவ மரம் என்கிறது அது அபிஷேகம் என்று சொல்லப்பட்டது. அதுதான் நம்ம சிரசிலே ஆவியானுடைய அபிஷேகம் இருக்கிறதுனாலே நாம் காத்திருக்கிற புறாக்களாய் இருக்க வேண்டும். அப்படி காத்திருப்பாயானால் கர்த்தர் நமக்கு ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் இருக்கிறது. இந்த புறா வாயிலே ஒலிவ மரத்தின் இலை இருந்ததுக்கு காரணம் என்ன? இந்த ஒலிவ மரம் எதை சுட்டி காண்பிக்கிறது? வாசித்து பாருங்கள். சகேரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11 என்று 14. பின்பு நான் அவரை நோக்கி, சகேரியா 4ஆம் அதிகாரம் 11, 12, 13, 14. பின்பு நான் அவரை நோக்கி, குத்துவிளக்குக்கு வலதுபுறமாகவும் அதற்கு இடதுபுறமாகவும் இருக்கிற இந்த 2 ஒலிவ மரங்கள் என்னவென்று கேட்டேன். ஒலிவ மரங்கள் என்னவென்று கேட்டேன். மறுபடியும் நான் அவரை நோக்கி 2 பொற்குழாக்களின் வழியாய் தொங்கி 2 பொற்குழாய் அந்த ஒலிவ மரத்திலிருந்து பொன்னால் செய்யப்பட்டது போல
பொற்குழாய்கள், பிளாஸ்டிக் குழாய் அல்ல, ஸ்டீல்னஸ், அது சைனஸ் ஸ்டீல் அல்ல, பித்தளை அல்ல, பொன்னினால் செய்யப்பட்ட குழாய்கள் மூலமாய் பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்க பண்ணீர்களாகிய எப்படிப்பட்ட எண்ணெயா? பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்க பண்ணுகிற ஒலிவ மரங்களின் 2 கிளைகள், ஒலிவ மரங்களின் 2 கிளைகள் என்னவென்று கேட்டேன். அதற்கு அவர் இவைகள் என்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவரே எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர் இவைகள் 2 இந்த 2 ஒலிவ மரங்களும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். யார் அவர்கள்? ஒலிவ மரம் எப்படிப்பட்டதா? அபிஷேகம் பெற்றவர்களுடைய அந்த இலையைத்தான் இந்த புறா கொண்டு இந்த காத்திருக்கும் புறாக்கு தேவன் கொடுக்கிற நன்மை சுத்த பொன்னாய் மாற்றும். அந்த குழாயிலிருந்து பொன்னிறமான எண்ணெயை வடிந்து கொண்டே இருக்குமா. உங்களை கர்த்தர் இவருடைய சோதனை மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே காத்திருக்கிற உங்களை வசனம் சொல்கிறது, காத்திருக்கும் புறாவுக்கு தேவன் சுத்த பொன்னாய் மாற்றுவார். உன்னை பொன்னாய் மாற்றுவார். இன்னைக்கு சில பேர் நம்ம நினைக்கிறோம், இதெல்லாம் பார்க்கும்போது சில பேர் கையிலையோ காதுலையோ மூக்கிலையோ தங்கம் போல மினுக்குதே நினைச்சாங்க. தங்கம் இல்லை, கவரி இல்ல 1 கிராம் தங்கத்துல தோச்ச நகைகள் நினைச்ச சில பேர் நெக்லஸ், அடிகை, கையில வளையல், மூந்தெல்லாம் ரொம்ப தங்கமா இருக்கவும் நினைச்சேன். ஆனா எல்லாம் பித்தல. ஆனா கர்த்தர் சொல்றார், உன்னை பொன்னாய் மாற்றுவான். உன் வறுமையா கர்த்தர் மாற்றி போடுவான். உன் கஷ்டத்தெல்லாம் நீக்குவான். காரணம் கர்த்தருக்காக காத்திருக்கும் புறா பொன்னாய் மாறும். 2வது பாடல் இந்த புறாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்த பிற்பாடு 2ஆம் வசனத்தை வாசித்தார். அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறா கண்களுக்கு ஒப்பானவைகளும். கண்ணீரின் புறா, கண்ணீர் சின்ன புறா. அந்த அங்க என்ன எப்படி சொல்லப்பட்டு எப்படி திரும்ப வாசிப்பா? அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய். கண்கள் எல்லாம் கண்ணீர், ஒரே கண்ணீர் சாரசாரையா. செல்லடி துக்கம் சொல்லி அழ முடியாது. ஆனா அவங்க கண்ல இருந்து சாரசாரையா கண்ணீர் வடிந்து கொண்டே அபிஷேகம் பெற்றவர். சொல்லப்பட்டுகிறது, நதியோரமாயிருக்கிற தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறா கண்களுக்கு ஒப்பானவைகளும். புறா கண்கள்ல எப்போதுமே கண்ட தண்ணி இருக்கிற மாதிரி அது கண்ல தண்ணி இருந்து கொண்டே. இந்த 4 மாதம் ஆகிட்டு, இந்த 4ஆம் மாதத்திலே அந்த கண்களிலிருந்து எவ்வளோ கண்ணீர், அந்த கண்ணீர் நம்ம உள்ளத்தில் எவ்வளவு சொல்ல முடியாத துக்கங்கள், சொல்லி அழ யாரும் இல்லை, சொந்தம் என்று சொல்லிக் கொள்ள யாரும். ஆனாலும் கண்ணீர் நிறைந்த அல்லது கண்ணீர் விடுகிற புறாவை நாங்கள் பார்க்கிறோம். நீங்க 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் சகோதரியே, என் பிரியமே, என் பிரியமே, என் புறாவே, என் புறாவே, என் உத்தமியே. இந்த பாரு எப்படி அழைக்கிறார், கண்ணீர் நிறைந்த புறாவே, நீ உத்தமி, நீ போராட்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். என் மனவாளியே, நீ சோர்ந்து போகாதே. என் புறாவே, கண்ணீர் சிந்துகிற இந்த புறாவை கர்த்தருடைய கண்கள் பார்க்க. உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீ ரூபவதி,
நீ ரூபவதி, என் பிரியமே என் பிரியமே, நீ ரூபவதி. நீ ரூபவதி, உன் முக்காட்டின் நடுவே உன் முக்காட்டின் நடுவே உன் கண்கள் புறா கண்களாயிருக்கிறது. உன் கண்கள் எப்படி இருக்கிறதா? புறா, கண்ணீர் நிறைந்த புறா. நம்ம புறாவை சொல்லல, கர்த்தர் நம்மையே சொல்ல, புறா கண்களை போல உன் கண்கள் இருக்கிறது. தேவப்பிள்ளையே, உன்னை கண்கள், இந்த புறா கண்ணீர் சிந்தும் புறா, உன் கண்ணீரை கர்த்தர் கணக்கு வைத்து உனக்கு நன்மை செய்வதவராக. இந்த கதறுகிற அல்லது கண்ணீர் விடுகிற இந்த புறாக்கு தேவன் செய்கிற நன்மை பாருங்கள். எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கலாம். அவர்களில் தப்புகிறவர்கள் தப்புவார்கள். ஆனாலும் அவர்கள் அனைவரும் அவனவன் தன் அக்கிரமத்தின் நிமித்தம் துக்கித்து கூப்பிடுகிற பள்ளத்தாக்குகளின் புறாக்களைப் போல, பள்ளத்தாக்குகளின் துக்கித்து கூப்பிடுகிற பள்ளத்தாக்குகளின் புறாக்களைப் போல மலைகளில் இருப்பார்கள். எங்க இருப்பார்களா? அவங்க எங்க இருந்து கூப்பிட்டார்? துக்கிட்டு பள்ளத்தாக்கில் இருந்த புறா இப்ப எங்க இருக்குதா? மலை மேல. உனக்கு இது ஒரு தாழ்வின் காலமா இருக்கலாம். உன்னை பார்த்து பரியாசம் பண்ணலாம். நீ ஒண்ணுமில்ல, நீ பரதேசி, நீ அவ்வளவுதான், நீ மேலுக்கு வரவே முடியாது, இவ சாபப்பட்டவன், இவ சாபப்பட்டவோ, இனி தலை தூக்க முடியாது, சாபப்பட்ட குடும்பம், இது கீழே 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 தான் போயிருக்குது, பள்ளத்தாக்கல் இருக்குது. வசனம் சொல்கிறது, துக்கித்து கூப்பிடுகிற பள்ளத்தாக்குகளில் புறாக்களை போல இவர்கள் எங்க இருப்பார்களா? மலை மேல இருப்பார். இன்னைக்கு உன் தாழ்மையான சூழ்நிலை கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் எங்க கொண்டு போவாரனா? மலை மேல உட்காரும். மலை மேல உள்ள பட்டணம், மலை மேல உள்ள பட்டணம். இன்னைக்கு கர்த்தர் அநேக ஜனங்களுக்கு முன்பாக மலை மேல உள்ள பட்டணம் போல உயர்த்தி வைப்பார். நீ நினைக்கலாம், இன்னைக்கு நான் தாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னை பார்த்து பரியாசம் பண்ணுகிறார்கள், வேதனைப்படுத்துகிறார்கள், துக்கப்படுகிறார்கள் என்று. ஆனா ஒன்றே ஒன்று அறிந்து கொள், பள்ளத்தாக்கில் இருக்கிற புறா மலை மேல இருக்கும். ஒரு நாள் வரும், அந்த நாள் இந்த நாளா இருக்கும். இதுவரைக்கும் நீ தாழ்ந்து கொண்டிருக்கிற கண்ணீர் விடுகிற இந்த புறாவை கர்த்தர் மலை மேல உட்கார தெரியும். இன்னொரு வசனத்தில் பாருங்கள், நாகும் 2ஆம் அதிகாரம், இந்த கண்ணீர் சிந்துகிற புறா தான் 7ஆம் வசனம். அவன் சிறைப்பட்டு போக, நாகும் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவன் சிறைப்பட்டு போக தீர்மானம் ஆயிற்று. அவனுடைய தாதிமார்கள் தங்கள் மார்பிலே அடித்துக் கொண்டு புறாக்களைப் போல சத்தமிட்டு கூட போவார்கள். புறாக்களை போல நடக்கலையே மாட்டியா இவங்க பிரச்சனை. மார்பில் அடித்துக் கொண்டிருக்கிற புறாக்களை போல ஒப்பிட்டு காண்பிக்கிறார் ஆண்டவர். நீ கதறுகிற, கண்ணீர் விடுகிற, புலம்புகிற, மார்பில் அடித்துக் கொண்டு அழுகிற அநேக கர்த்தர் பார்த்துக் கொண்டே இருக்கிறார். கதறுகிற அல்லது கண்ணீர் விடுகிற இந்த புறாக்கு ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். வாசித்து பாருங்கள். ஏசாயாவின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 14-15. நமட்டை போலவும் தகைவிலான் குருவியை போலவும் கூவினேன், புறாவை போல் புலம்பினேன். புறாவை போல துக்கித்தேன், புறாவை போல மார்பில் அடித்துக் கொண்டேன், புறாவை போல இங்க என்ன இருக்கிறது? புலம்பினேன். புறாவை போல புலம்பினேன். என் கண்கள் உயர பார்க்கிறதுனால் பூத்து போயின. காத்திருந்து கண்ணீர் விட்டு கதறி கண்ணெல்லாம் பூத்துச்சு. அப்படியே கண்ணோரமெல்லாம் வெள்ளவெள்ளியா, அப்படியே கண்ணெல்லாம் உப்பு பூத்த போல அழுது கண்ணீரெல்லாம் காட்சி போய்விட்டது.
கர்த்தாவே, ஒடுங்கி போகிறேன், ஒடுங்கி போகிறேன், என் காரியத்தை மேற்பட்டுக் கொள்ளும் என் என்றேன். காரியத்தை மேற்பட்டுக் கொள்ளும் என்று நான் என்ன சொல்லுவேன்? நான் என்ன சொல்லுவேன்? அவர் எனக்கு வாக்கு அருளினார். யார் அவர்? கர்த்தர். கர்த்தர் எனக்கு வாக்கு அருளினார். அந்த பிரகாரமே செய்தார். செய்தாரா செய்ய மாட்டாரா? எனக்கு வாக்கு அருளினார், அவர் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். என்னை கதறுகிற கண்ணீரில் புறாவை பார்த்து சொல்றான், நான் உனக்கு வாக்கு கொடுத்தேன், நான் உனக்கு வாக்கு பண்ணினேன், உனக்கு பெரிய ஜாதி அக்கன்னு சொன்னேனே, உனக்கு வாக்கு கொடுத்தேனே. வாக்கு கொடுத்தவர், அவர் வாக்கு மாறாதவர், வாக்கை நிறைவேற்றுவார் உனக்காக. எதை கர்த்தர் வாக்கு பண்ணினாரோ இந்த வருஷம் முடிவதற்குள்ளே கர்த்தர் வாக்கை நிறைவேற்றுவராக இருக்கிறார். நமக்கு ஒன்று தெரியாது, ஆனா கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். வாக்கை நிறைவேற்ற காத்திருக்கும் புறாவை சுத்த பொன்னாய் மாற்றுவார். கண்ணீரிட புறாவை என்ன செய்வாரா? அப்படியே எல்லா சூழ்நிலையும் வாக்கு மாறுகிறது போலிச்சே, வாக்கு தருணமா இருக்கு, வாக்கை நிறைவேற்று, வாக்கு நிறைவேற்று. உன் கண்ணீருக்கு நிச்சய பதிலை கற்றுக் கொடுப்பார். வாக்கை கட்ட நிறைவேற்று. மூன்றாவது பாருங்கள், எரேமியாவின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். 28. மோவாப் தேசத்தின் குடிகளே, நீங்கள் பட்டணங்களை விட்டு போய் கண்மலையில் தங்கி குகையின் வாய் ஓரங்களில் கூட்டம் கூடுகிற புறாவுக்கு ஒப்பாயிருங்கள். எப்படிப்பட்ட புறாவா? கண்மலையிலே தங்குற அல்லது கூடு கட்டுகிற புறா. கண்மலையில் இருக்கும் புறா. கண்மலையில் தங்க எங்க போகணுமா? கண்மலைக்கு போ. இந்த புறா காத்திருக்கும் புறா. இரண்டாவது கண்ணீர் சிந்துகிற புறா. இங்க பார்க்கிறோம், கண்மலை ஓரத்திலே, கண்மலைக்கு எதிர்க்கல்ல, வாயின் ஓரத்திலே ஏதோ அந்த கண்மலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உன்னுடைய காரியம் அனைத்தையும் கண்மலைக்குள்ளவே இருக்கட்டும். கண்மலையில் தங்குகிற புறா, புறாக்களை போல இருங்கள். இது புறா நம்மளதான் சொல்லுகிறார். நீ காத்திரு, நீ கண்ணீர் விடு, நீ கண்மலையிலே வந்திரு. எங்க நீ கண்மலைக்குள்ளே நீ ஒளிந்து கொள். அவர்தான் நமக்கு கண்மலை. அவருக்குள்ளே நீ உட்கார்ந்து கொண்டு எந்த சொல்லியிருந்தாலும் அந்த கண்மலையின் வாயில் எங்கன்னா ஒரு ஏசப்பா உமக்கு இடையணி நெஞ்சில கொடுத்தது இல்லையோ, ஏதோ ஒரு மூலையில நான் ஒட்டி கொள்ள. நான் கண்மலை ஓரத்தில், கண்மலை மேல, அந்த உதட்டின் மேல ஒரு இடத்துல ஒட்டி கொள்கிறார்கள். கண்மலையில் தங்கும் புறா. இந்த கண்மலை புறாவை குறித்து வேதம் சொல்கிறது பாருங்கள். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கண்மலையின் வெடிப்புகளிலும், கண்மலை வெடிப்புகளிலும், சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே. என் புறா எங்க தங்குற நீ? கண்மலை வெடிப்பு. வெடிப்பு. கண்மலைக்குள்ள மலை அப்படி வெடிச்சிருக்கு. உள்ள ஒரு ஓர் அப்படி மறைஞ்சு கொள்கிறோம். நம்ம வெளியரங்கமா இல்ல, கண்மலைக்குள்ளே வெடிப்புக்குள்ளே தங்குற புறாவே. கண்மலைக்குள்ளே இருக்கிற புறா. பிள்ளைகளே, நான் சிம்சோனுடைய வாழ்க்கையை யோசித்து பார்த்தேன். சிம்சோனுடைய அபிஷேகம் பெற்றவன், பிரதிஷ்டையோடு இருந்தவன், பிரதிஷ்டையை காத்துக் கொண்டவன். ஆனா வசனம் சொல்கிறது, அவனுக்கு ஒரு நசரை விரதம் பலசாலி. செபித்து அவங்க கேட்கல, மனவாவும் மனைவி கேட்கல, ஆண்டவரா கொடுத்தார் காத்திருந்து. நல்ல அபிஷேகம் பெற்றவன். ஆனால் நாள் செல்ல செல்ல அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது எந்தெந்த இடத்துக்கு போறானோ அங்க ஒரு பட்டாச்சு, அங்க ஒரு குத்தியா, அங்க ஒரு வச்சா, எங்க ஒரு அபிஷேகம் பெற்றது. சும்மா நீங்க எழுதிக்கிற நீங்க பாருங்கள். நியாயாதிபதிகள் ஒரு வசனம் உண்டு. நியாயாதிபதிகள்
14:1 அங்க ஒரு பெண்ணை கண்டு 14:1 14:4 போடப்பட்டிருக்கிறது. அங்க ஒரு வேசியை கண்டு 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்த்தா அங்க ஒரு பொண்ணு காசாயத்துல போற ஒரு பெண் ஒரு வேசி வச்சா. அதே அதிகாரம் 4ஆம் வசனத்துல தெளிலால் என்கிற ஒரு பெண் எங்க போற இவன் என்ன சொல்வார்களே, இவன் ரொம்ப ராசிக்கார, இவன் எல்லாரும் இவன் மைக்கு போட்டுருவான், போற இடத்துல கொண்டாடி சம்பாதிச்சு. யோசித்து பார்த்து இவ்வளவு பாவம் செய்தது முரடு ஒரு கழுத தாடில வச்சு 1000 பேர் பண்றது முரட்டு எடுத்தோம் கௌத்தம் அடி வெட்டு துண்டு இவ்வளவு சூழ்நிலை செய்தவன் நான் யோசித்துப்பான். வசனம் சொல்கிறது அவனுடைய குடியிருப்பு எங்க இருந்ததுன்னா கண்மலை. நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்களை சின்ன பின்னமாக சங்காரம் பண்ணி அவன் எப்படி முரட்டுத்தன்மை அவர்களை சின்னாபின்னமாய் சங்காரம் பண்ணி பின்பு போய் ஏத்தாம் ஊர் கண்மலையில் சந்திலே குடியிருந்தான். எங்க போய் குடியிருந்தானா? கண்மலையின் சந்து. கண்மலை கிட்ட உள்ள ஒரு சந்து கண்மலைக்குள்ளே தன்னை வைத்துக் கொண்டான். அவன் பாவிதான், விபச்சாரக்காரன் தான், கண்டதெல்லாம் மோகம் கொண்டவனும். இவனை பார்த்தா ஆசை, அவளை பார்த்தா ஆசை, இவனை பார்த்தா ஆசை. அவன் வசனம் சொல்றது 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 1ஆம் வசனத்துல ஒரு வேசியை கண்டு அப்படிதான இருக்குது. 16:1 ஒரு வேசியை கண்டு அவனிடத்தில் போனான். அவனுக்கு தெரியுது விபச்சாரி வேசி. ஆனா நீ கூட போனா, நீ வேசி சில பேர் பாவத்தில் போய் நின்னா, நீ தெளிவாக்கிட்ட போய் நின்னா, நீ காசாவுல போய் சம்பாதித்தான்னு கொண்டாட்டிய பெலிஸ்தரிடத்தில் போய் சம்பாதித்த. இப்படி எங்க பண்ணாலும் வாழ்க்கை நடத்துறதுக்கு ஏன் இவருடைய வாழ்க்கை ஒரு பெரிய திருப்பம்? இவன் இப்படி பலசாலியா இருந்தானா ஒரு பக்கம் பாவத்தை செய்துட்டு எதாவது புதுப்பா கண்மலை கிறிஸ்துவாச்சு. இயேசுவே அவர் பாவத்தை மன்னிச்சு நீ உன் கண்ணுக்கு அவன் மகா பாவி, மகா துஷ்ட, கொடூரமானே. ஆனா எல்லாத்தையும் அவன் சொன்ன அந்த 8ஆம் வசனத்தை அவன் செல்லாமணம் ஆக்கி போட்டு எங்க வந்து புதுட்டான் கண்மணி இருக்கிறது. கண்டையான நீங்க வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3-4. எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அந்த கண்மலை யாரு? எல்லாம் செய்து அந்த கண்மலைக்கு சந்தியே வந்து கண்மலை இடுக்கின் சந்தியே அவன் இருந்ததினாலே இந்த வசனம் சொல்கிறது. அந்த அதிகாரத்துல 2ஆம் வசனத்திலே ஞானஸ்தானம், 3ஆம் வசனத்திலே ஞான போஜனம், 3ஆம் வசனத்திலே ஞான பானம், 4ஆம் வசனத்திலே ஞான கண்மலை. அந்த கண்மலை அண்டிலே இருக்கிற புறாவுக்கு கர்த்தர் ஞானத்தினால் நடத்துகிறார். 1000 தவறு செய்யும் போதும் அவனை உணர்த்தி இது ஞானமாயிடும், ஞானமா பேசு, ஞானமா நட, இனிமே இப்படி நடந்ததெல்லாம் போதும், இனி ஞானவனாய். இந்த கண்மலை ஒரு வசனம் உண்டு. இந்த ஞான கண்மலை குறித்து ஓசியாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஓசியா 11:11. எகிப்திலிருந்து குருவிகளைப் போலவும் அசிரியா தேசத்திலிருந்து புறாக்களைப் போலவும் பயந்து வருவார்கள். எப்படி வருவார்களா? பறந்து வருவார்கள். புறாக்களை போல பயந்து தேவனுக்கு தேவ சமத்துக்கு வரும்போது என்ன ஆட்டாடினாலும் என்ன பாட்ட பாடினாலும்
எங்க ஓடினாலும் எந்த இடத்துல பொண்டாட்டியை சம்பாதிச்சாலும் ஆண்கள் சமூகம் எப்படி வரான புறாக்களை போல எகிப்திலிருந்து வந்தானோ பயந்து வருவார்கள். அப்பொழுது அவர்கள் அவர்கள் வீடுகளில் குடியிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அலைஞ்சி திரிஞ்சது போதும், இனி எப்படி செய்வாரா? அவர் வீடுகளிலே குடியிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயத்தோடு வருகிற உன்னை சுகமாய் குடியிருக்க பண்ணுவார். ஏன் தெரியுமா? உன்னை ஞானமாய் மாற்ற காத்திருக்கும் புறா என்ன ஆசை பெற்றுக் கொள்ளும்? சுத்த பொன்னாய் மாறும். கண்ணீருடைய புறா வாக்கை நிறைவேற்றும். கண்மணியின் புறா ஞானமாய் நடக்கும். உன்னை ஞானமானாய் நடத்துவா. உன் வீடு நீ சுகமாய் கொள்ளும். நான்காவது பாதி சங்கீதம் 68ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். அனுப்பினடியில் பிறந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாச்சிறகுகள் போலவும். என்ன சிறகுகள்? புறாச்சிறகு. என்ன? வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா. நான் சொல்கிறேன், கண்ணீர் சிந்தின காத்திருந்து கண்மையில் இருந்த இப்ப கர்த்தனை பார்த்து வெள்ளினாலும் பொன்னினால் அலங்கரிக்கிறார். கனமான புறாவை மாற்றிடுகிறார். கனப்படுத்தப்பட்ட புறா. நம்மை தேவன் கல்லினாலும் மண்ணினால் அல்ல, வெள்ளியினாலும் பொன்னினாலும் நம்மை சிறகுகளாக இருக்குதா? வெள்ளியினாலே அலங்கரிக்கப்பட்ட ஒரு புறாண்டா, ஒரு கனப்படுத்தப்பட்ட புறா, கனமான புறா. உன்னை எங்கெல்லாம் கனப்படுத்தினார்களோ அதே இடத்திலே உன்னை கனமானாய் கர்த்தர் மாற்றப்படுகிறார். உன்னை துச்சமா பேசினார், நீ அவங்களை பார்க்கும்போது கூடி குறுகுவ. ஐயோ இவங்க எல்லாம் வருவாங்களே, இவங்க எல்லாம் பார்ப்பாங்களே, கூடி குறுக வேண்டியதா இருக்கும் என்று உன்னை கர்த்தர் கூடி குறுக விட மாட்டார். உன்னை தலை நிமிர பண்ணுவார். உன்னை வாழ்ந்து காட்ட வைப்பார். இந்த கனமான புறாவை குறித்து வேதம் சொல்கிறது. 55ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். அப்பொழுது நான் 55ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். அப்பொழுது நான் எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால், புறாவை போல வெள்ளி சிறகு பொன்னி சிறகு சிறகா இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன். புறாவை போல மனிதர் தாவீது கேட்கிறார், புறாவை போல நான் இருக்கணும். தேவ பிள்ளையே, புறாவை போல இருக்கு. இந்த கனம் பெற்ற இந்த புறாவுக்கு தேவன் செய்கிற நன்மை பாருங்கள். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 4-5. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். என்ன பெற்ற? கனவீனப்படுத்தப்பட்ட உன்னை கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாத ஜனங்களையும் கொடுப்பேன். பயப்படாதே. எப்படி சொல்றாரு? நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். கனப்படுத்தப்பட்ட புறாவே, நீ எதற்கும் பயப்படாதே, நான் உன்னோட இருக்கேன். உனக்கு கனப்பட்டதுக்கு காரணம் நீ முன்னேறி தைரியமா முன்னேறி செல்லணும். உன்னை தைரியப்படுத்தத்தான் அவர் சொல்றாரு, நீ பயப்பட. பயந்து இருக்கிற இவர் என்ன கணவனா மாத்திட்டாரு, ஆனா நான் கனவீனப்படுற, நீ பயப்படுற. நீ எதை குறித்து பயப்படாதே. அவர் சொன்ன, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். நீ முன்னேறி செல். மேலே மேலே உன்னை ஏற்றிக் கொண்டே போவாங்க. கீழே இருந்து ஒவ்வொரு படிப்படியா மேல கொண்டு போய் நிறுத்திடுவார். அதுக்கு காரணம் அவர் கொடுக்கிற தைரியம். எந்த தைரியம் அவனுக்கு? எந்த தைரியத்தில் நீ பேசுற? கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். அவர் என்னோட இருக்கிற அப்படின்னாலே என்னை கர்த்தர் தைரியம். கடைசியா ஒரு புறா, மத்திய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல, மத்தேயு
10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். கபரற்ற புறா. என்ன புறா இங்க போடப்பட்டிருக்கு? கபடற்ற. புறாக்களை போல கபரற்ற. அப்போ புறா என்று சொல்லி நம்மளதான் சொல்றார் ஆண்டவர். காத்திருக்கும் புறா, கண்ணீர் சிந்தும் புறா, கண்மலையிலே தங்கும் புறா, கனம் பெற்ற புறா இங்கே போடப்பட்டிருக்கிறது. கபரற்ற புறா. என்ன புறாவா? கபரற்ற புறா. கபரற்ற புறாக்களை போல கபற்றவன் உன் வாழ்க்கையிலே கபடில்லாமல் கபற்ற வசனம் சொல்கிறது. கபரற்றவை கர்த்தர் காக்கிறார். கபரற்றவை கர்த்தர் காக்கிறார். என்ன சோதனை வரட்டும், என்ன பிரச்சனை வரட்டும், கபரற்றவளை கர்த்தர் காக்கிறார். நீ வாசித்து பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 47-50. இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து இதோ கபரற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக கபரற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அது மாத்திரம் அவர் சொல்ற 50ஆம் வசனத்துல இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயோ விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். கபரற்ற உன்னை பெரிதானவைகளை காண வைப்பான். உன் சின்ன சின்ன கண்ணில பெரிய பெரிய அதிசயங்களை கர்த்தர் காண வைக்க போய் பெரிதானி காண்பார். என்ன ஆட்டம் ஆடிச்சிங்க அந்த ஆட்டத்தை உன் கண்ணால பார்ப்பேன். யாரெல்லாம் உனக்கு என்ன கொந்தளித்தார்களோ கபரற்றனை பார்த்தீர்கள், இதை பார்க்கிலும் பெரிதானவை காண வைக்க நான் பெரிதானவை காண வைக்க. வசனம் சொல்கிறது பாருங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபரற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு. நம்ம எதுக்காக தான் குற்றமற்றவர்களும் கபடு இல்லாதமாய் இருப்பதற்காகத்தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். இந்த 101ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள்ளே இருப்பது. என் வீட்டுக்குள்ளே இந்த கபடுனா என்ன? உள்ள வச்சு இருக்கிறது, வெளியே இருக்கிறது. உள்ள அவ்வளவு கொதிக்க வெளியே சிரிக்கணும். இன்னும் வேஷம் தெரியல. ஆனா கர்த்தர் சொல்கிறார், கபரற்ற இந்த புறாவை பெரிதானவளை காண வைப்பார். உன் கண்ணு காணாத இனிமேல் காண வைக்கப்படுகிறார். இதற்கு நீ காணல, இனிமேல் காண போகிறார். பெரிதானவளை கர்த்தர் காண வைப்பார். அன்பின் தெய்வம் நன்றியோடு பெற்று ஆன்லைன் மூலமா, யூடியூப் மூலமா, டிவி மூலமாக அநேக காரியத்தினால் பார்க்கிற இந்த பிள்ளைகளை நீ ஆசீர்வதிப்பீராக. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டு அவருக்குள்ளே தங்கினார், இறங்கினார், வந்து இருந்தார் என்று போடப்பட்டது போல எங்களுக்குள்ளாக காத்திருக்கும் புறாவாய், கண்ணீர் சிந்துகிற புறாவாய், கண்மலையை தங்கும் புறாவாய், கனப்படுத்தப்பட்ட புறாவாய், கபரற்ற புறாவாய் எங்களை மாற்றுவீராய். அடர்த்தி சத்தினை கேட்ட ஒவ்வொருவரையும் புறாக்களை போல மாற்றுவீராய். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, பெரிய காரியத்தை செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். இன்றைக்கு